அகமதில் ஸ்நேகமதா அருளின் வாசல் திறந்திடுவேன் அகமதில் ஸ்நேகமதா ஆயிரம் நன்மைகள் அளிக்க தேவன் அழைக்கின்றார் உன்னை. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 28 முதல் 38 வரை. தியானத்தின் தலைப்பு நம்பி ஒப்பு கொடுத்தாள். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனம் 38. வங்கியிலோ அல்லது தனிப்பட்ட நபரிடமோ பணம் கேட்டு போகும்போது அடமானமாக நம்பிக்கைக்கு ஏதாவது ஒரு பொருளை முதலீடு செய்யும்படி கேட்பார்கள். காரணம், தற்சமயம் பணத்தை திருப்பிக் கொடாவிட்டால் அந்த முதலீட்டை எடுத்துக்கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணம்தான். சிலரிடம் ஒரு விஷயத்தை சொல்லும்போது, நீங்கள் சொல்லுவது உண்மை என்று நான் எப்படி நம்புவது என்பார்கள். இப்படியாக மனிதன் நம்ப முடியாத ஒரு நிலைமைக்குள் நாம் தள்ளப்பட்டு கிடக்கிறோம். மரியாள் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் அவள் முன்பாக தேவதூதன் தோன்றி, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றபோது மரியாளுக்கு சந்தோஷமோ நம்பிக்கையோ வரவில்லை. மாறாக பயமும் திகிலுமே குடிகொண்டது. இந்த வாழ்த்துதலுக்கு அர்த்தம் என்னவென்று அவள் சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் என்றபோது இது எப்படி சாத்தியமாகும்? நான் புருஷனை அறியேனே என்கிறாள் மரியாள். அதற்கு தூதன், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்கிறான். இது ஒரு அசாத்தியமான, வழமைக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒன்று. ஆனாலும் மரியாள் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை முற்றிலுமாய் நம்பினாள். அந்த கணமே அவள் தன்னை நம்பி ஒப்பு கொடுத்தாள். அந்த நேரத்தில் அவளுக்கு அது ஏற்றுக்கொள்வதற்கு பெரும் பாரமான காரியமாக இருந்திருக்கலாம். ஏனெனில் அவள் திருமணத்திற்கென்று நிச்சயிக்கப்பட்ட ஒரு கன்னியாக இருந்தாள். திடீரென நீ கர்ப்பவதியாக போகிறாய் என்பது எவ்வளவு பெரிய அதிர்ச்சி தரும் செய்தி. என்றாலும் மரியாளோ, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, அவருடைய சித்தப்படியே ஆக கடவது, கர்த்தரை நம்பி அவருடைய திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாள். மரியாளின் இந்த நம்பிக்கைக்கு முன்பாக நாம் தேவன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை எம்மாத்திரம்? அன்பானவர்களே, நமது விருப்பங்கள் யாவையும் ஒரு புறம் ஒதுக்கி வைத்துவிட்டு அவர் சித்தம் செய்ய நம்மை அடிமைகளாக ஒப்பு கொடுக்க நாம் ஆயத்தமா? சுயாதீனம் உள்ளவர்களாக இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 16. ஜெபம் செய்வோமா? பாவ அடிமைத்தனத்திலிருந்து என்னை மீட்ட அன்பின் தேவனே, உமக்கு அடிமையாக என் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். நீர் என்னை ஆண்டு உம் சித்தம்படி என்னை வழி நடத்தும். ஆமேன்.